இந்தியாவின் வடகிழக்கு எல்லையில் மேகங்கள் முத்தமிடும் திரிபுரா மாநிலத்தின் அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஒரு மாபெரும் அதிசயம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இது வெறும் மலை அல்ல, காலத்தின் சுவடுகளை தாங்கி நிற்கும் ஒரு ஆன்மீக பொக்கிஷம். இங்கே பாறைகளே வரலாற்றை பேசுகின்றன. செங்குத்தான மலைச்சரிவுகளில் எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டமான தெய்வங்களின் முகங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. காண்போரை வியப்பிலாழ்த்தும் இந்த சிலைகளின் எண்ணிக்கை நம் கற்பனைக்கும் எட்டாதது. சரியாக 99,99,99 சிலைகள், அதாவது 1 கோடிக்கு 1 குறைவு. இதனால்தான் இந்த இடத்திற்கு உனகோடி என்று பெயர் வந்தது. வங்காள மொழியில் இதன் அர்த்தமும் அதுதான். இதன் பின்னணியில் ஒரு சிலிர்க்க வைக்கும் புராணம் சொல்லப்படுகிறது. ஒருமுறை சிவபெருமான் 1 கோடி தேவர்களுடன் கைலாயத்திலிருந்து புனித காசியை நோக்கி பயணம் மேற்கொண்டார். நீண்ட பயணத்தின் களைப்பால் இந்த மலைப்பகுதியில் அனைவரும் இரவு தங்கினர். சூரியன் உதிப்பதற்கு முன்பே அனைவரும் எழுந்து பயணத்தை தொடர வேண்டும் என்பது ஈசனின் கட்டளை. ஆனால் விதி வேறுவிதமாக இருந்தது. அதிகாலை வேளையில் சிவபெருமானைத் தவிர மற்ற தேவர்கள் யாரும் உறக்கம் நீங்கி எழவில்லை. இதனால் கடும் சினமடைந்த சிவபெருமான் தூங்கிக் கொண்டிருந்த அத்தனை தேவர்களையும் அங்கேயே கல்லாக மாறும்படி சாபமிட்டார். அப்படி உருவானதுதான் காடுகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் இந்த மாபெரும் சிற்பக்காடு. இன்றும் அந்த 33 அடி உயர கால பைரவர் சிலை ஈசனின் கோபத்திற்கு சாட்சியாக கம்பீரமாக நிற்கிறது. நவீன வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் இந்த அடர்ந்த காட்டில் இத்தனை சிலைகளை செதுக்கியது யார்? இது இன்றும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே தொடர்கிறது.